2026 இந்தியன் பிரீமியர் லீக் ஒரு பிளாக் பஸ்டர் சீரீஸா தொடங்கியிருக்கு. முதல் 2 போட்டிகளுமே பாத்தீங்க அப்படின்னா 200+ ரன்களை ஸ்கோர் பண்ண கேம்ஸா தான் இருந்திருக்கு. அதாவது இந்த 2 மேட்சையும் சேர்த்து 4 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 அணிகளுமே 200+ ரன்களை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. ஸோ 2026 ஐபிஎல் எந்த அளவுக்கு அதிரடியா இருக்க போகுது, அதனோட ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த 2 மேட்சுமே ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எச் முதல்ல பேட்டிங் பண்றாங்க. ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டீம். அதனால கண்டிப்பா 200+ ரன் அடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு திருப்பமா இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப் டஃபி அவர் தான் அந்த பவர் பிளேயும் சரி அந்த மேட்சையும் சரி ஆர்சிபி பக்கம் கொண்டு போனதே ஜேக்கப் டஃபி அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட 4 ஓவருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் போட்ட அந்த ஸ்பெல் பவர் பிளேக்குள்ளேயே அந்த 3 விக்கெட்டுகள் எடுத்து மேட்சை வந்து ஆர்சிபி பக்கம் கொண்டு வந்தது ஜேக்கப் டஃபி தான். ஆனா ஒரு மோசமான பவர் பிளே இருந்தாலும் கூட எஸ்ஆர்எச் 200+ அடிச்சிட்டாங்க. 201 ரன் அடிச்சு 202 அப்படிங்கிறத ஆர்சிபிக்கு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேலயே மேட்ச் வந்து டிசைட் ஆயிருச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஸ்டார்ட்டை ஆர்சிபி கொடுத்திருந்தாங்க. குறிப்பா விராட் கோலி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஆர்சிபியோட அந்த வலுவான பேட்டிங்னால இந்த மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. முதல் மேட்ச்லயே சாதனையோட ஆர்சிபி தொடங்கியிருக்காங்க. ஏன்னா 200+ ரன்களை குறைந்த ஓவர்களை சேஸ் பண்ண டீம் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஆர்சிபி படைச்சிருக்காங்க. அதுவும் 2026 இந்த முதல் போட்டியிலேயே இந்த சாதனையோட துவங்கி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறது. ஸோ அது கூட இதுவும் சேரும் பொழுது அந்த ரசிகர்களுக்கும் சரி அந்த டீமுக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த சீசனை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி ஆர்சிபி தங்களுடைய முதல் போட்டியை ஒரு சாதனையோட தொடங்கியிருக்காங்களோ அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸும் ஒரு சாதனையோட தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பிறகு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அவங்க விளையாடுற முதல் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. டோர்னமெண்ட் ஓபனர்னு சொல்லுவாங்கல்ல அந்த போட்டியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2012ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2026 13 வருடங்களுக்கு பிறகு இந்த சரித்திர நிகழ்வு நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த 13 வருடங்கள்ல தான் அவங்க ஜெயிச்ச அந்த 5 டிராஃபியுமே இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் போட்டியில எம்ஐ ஜெயிச்சிட்டாங்க, அதனால அவங்க இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 13 சீசன்ல 5 சீசன்ல தான் எம்ஐ கப் அடிச்சிருக்காங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 8 சீசன்ல அவங்க தோத்தானே போயிருக்காங்க. இப்போ முதல் மேட்ச்ல தோத்தா அவங்க கப் அடிப்பாங்க அப்படின்னா 13 வருஷமும் அடிச்சிருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இந்த முதல் போட்டியவே பாசிட்டிவா தொடங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன்ல எம்ஐ கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு. முதல்ல கேகேஆர் அவங்களோட இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச ஸ்டைலை பார்த்து நிறைய மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் எல்லா வருஷம் மாதிரியே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்தாரு ஷார்துல் தாக்கூர். எப்படி ஆர்சிபி எஸ்ஆர்எச் மேட்சை ஜேக்கப் டஃபி டிசைட் பண்ணாரோ அதே மாதிரி கேகேஆர் எம்ஐ மேட்சை டிசைட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷார்துல் தாக்கூர் தான். அவருமே ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு. 220 ரன்கள் அடிச்சு ஒரு வலுவான டார்கெட்டை தான் கேகேஆர் எம்ஐக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஒன் சைடு மேட்சா போயிருச்சு. ரெண்டாவது மேட்சாவது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். 220 ரன் டார்கெட் அப்படிங்கும் பொழுது சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓபனர்ஸான ரோஹித் சர்மாவும் ரியான் ரெக்கல்டனும் சேர்ந்து இதையுமே ஒரு ஒன் சைடு மேட்சா மாத்திட்டாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லணும். ஒரு 10வது ஓவருக்கு மேலேயே தெரிஞ்சு போச்சு நமக்கு இந்த மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்சா தான் இருக்க போகுது அப்படின்னு. கடைசியா ஒரு சில விக்கெட்டுகள் இழந்ததுனால இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் போச்சு. ஆனாலுமே ஒரு 10 ஓவருக்கு மேலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மேட்சை வந்து எம்ஐ வந்து ரொம்பவே ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல் 2 போட்டிகளுமே நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா T20 கேம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ஸ் கேம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. பந்து வீச்சாளர்களின் பங்களிப்பும் இந்த T20 கேம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா இந்த 2 மேட்சுமே நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு. இந்த 2 ஆட்டங்கள்லையுமே பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 அணிகளுமே வலுவா தான் இருக்காங்க. எப்படி ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் ரொம்ப வலுவா இருக்கோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா அதை விட கொஞ்சம் கூடவே எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் யூனிட் வலுவா தான் இருந்தாங்க. ஆனா இந்த மேட்சோட ரிசல்ட்டுக்கு காரணம் என்னன்னா எஸ்ஆர்எச்சோட பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணும் பொழுது ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் வலுவா இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா எஸ்ஆர்எச்ல அவங்களுடைய ஸ்டார் பவுலரான பேட் கமின்ஸ் வந்து விளையாடல. அது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அதே அளவுக்கு எஸ்ஆர்எச் அவங்க வந்து வீரர்களை ஏலத்தில் எடுக்கும் பொழுதே அவங்களுடைய பவுலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த முதல் மேட்ச்ல அந்த 2 டீமுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலர்கள் தான். அதே மாதிரி 2வது மேட்ச் எடுத்துக்கோங்க. அதுலயும் பும்ரா போல்ட் மாதிரி ஒரு ஸ்டார் பவுலர்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. அதே மாதிரியான பிளேயர்ஸ் கேகேஆர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் இருந்தாலுமே அவங்களுடைய ஃபார்ம் கடந்த சில நாட்களா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படிங்கறதா உண்மை. அதுதான் 2வது மேட்ச்லயுமே வெளிப்பட்டிருக்கு. கேகேஆரோட பவுலிங் யூனிட்டை விட எம்ஐயோட பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருந்தது தான் இந்த மேட்ச்
மேட்சினுடைய வெற்றிக்கான காரணம். எல்லா ஐபிஎல் அணிகளும் இதை வந்து கருத்துல எடுத்துக்கணும். எல்லா டீமுமே 20 பால்ல ஒருத்தர் 50 ரன் எடுக்கிறாரா, அவரை முதல்ல நம்ம ஏலத்துல எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கறதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே அளவுக்கு பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே பவுலர்ஸ் அதிகமான தொகைக்கு ஏலத்துல போறாங்க. ஆனா அவங்க அந்த சீசன்ல நல்லா விளையாடல அப்படின்னா அவங்களுக்கு பேக்கப்பா பவுலர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, பேட் கமின்ஸை வந்து எஸ்ஆர்எச் எடுக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்கப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அதே டீம்ல ஒரு பேட்ஸ்மேன் சொதப்பினாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேக்கப் பிளேயரை எடுத்து வச்சிருப்பாங்க. சோ பவுலர்ஸ் பேக்கப் இல்லாதனால தான் இந்த காரணம். ஆர்சிபி டீமுக்கு ஜோ சேசல்வுட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பவுலர் இல்ல. ஆனா அவருக்கு பேக்கப்பா ஜேக்கப் டஃபி அப்படிங்கிற ஒரு பவுலரை ஆர்சிபி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த மேட்ச்ல அவங்களோட கை ஓரளவுக்கு ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் 2 ஐபிஎல் போட்டிகள்லயுமே மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு பவுலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜேக்கப் டஃபி ஐபிஎல்ல அவர் விளையாடக்கூடிய முதல் போட்டி அவருடைய டெபுட்லயே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்காக டெபுட் பண்றாரு ஷர்துல் தாக்கூர். இதுக்கு முன்னாடி பல டீம்ல விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கேல, கேகேஆர்ல, டெல்லி இந்த மாதிரி நிறைய டீம்ல விளையாண்டிருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ்க்காக டெபுட் பண்ணக்கூடிய முதல் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. இந்த ஐபிஎல் வெறும் பேட்டர்ஸ் கேமா மட்டும் இருக்காது. பேட்ஸ்மேன்கள் எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு முக்கியமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை பந்து வீச்சாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த முதல் 2 மேட்சுமே நமக்கு உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். நம்மளே இந்த அளவுக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐபிஎல் டீம்லயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அவங்க டீம்ல இந்த பவுலிங் யூனிட்டை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை இப்பவே பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய இங்கிலாந்து பிளேயர்கள் வந்து ஏலத்துல அவங்களோட பேரை கொடுத்துறாங்க. அவங்கள பல கோடிகள் போட்டு ஏலத்துல எடுத்துடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் நெருங்கும் பொழுது நாங்க இந்த ஐபிஎல் விளையாட மாட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து மைண்ட் அப்செட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய காரணங்களை சொல்லி இந்த டோர்னமெண்ட்ல இருந்து விலகிடுறாங்க. இது ஒவ்வொரு ஐபிஎல் அணிக்குமே ஒரு தலைவலியா இருக்கு. ஹாரி ப்ரூக், பென் டக்கட் இந்த மாதிரியான வீரர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் நெருங்கும் பொழுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி நாங்க இந்த சீசன்ல விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஐபிஎல் நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்கு அவங்க வந்து லீகலா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே என்னதான் அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தாலுமே ஐபிஎல் அணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சறுக்கலா தான் பார்க்கப்படுது. இதே மாதிரி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வீரர்களை நம்ம குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விதிக்கிறாங்க. எம்ஐ கேகேஆர் மேட்சுக்கு அப்புறமா ரவி சாஸ்திரி அஜின்கியா ரஹானே கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. எதுக்கு கேமரூன் கிரீன் இன்னைக்கு பவுலிங் போடல அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு அஜின்கியா ரஹானே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியை நீங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. சோ இதுல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேமரூன் கிரீனை 25 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல எடுத்து கேகேஆர் அணி விளையாட வைக்கிறாங்க. ஆனா அவர் பேட்டிங் மட்டும் தான் பண்ணணும், பவுலிங் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை விதிக்கிறதுக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்போ 25 கோடி ரூபாய்க்கு அவரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார், பவுலிங் போட மாட்டார் அப்படின்னா அதில் பாதி காசை குறைச்சிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி தான் பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எச்சுக்கு அவர் விளையாட ரெடியாக தான் இருப்பார். ஆனாலுமே கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை குறிப்பிட்ட அளவில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விதிக்கிறாங்க. இதனால ஒவ்வொரு டீமோட அந்த பிளானிங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ கேமரூன் கிரீனை 25 கோடி ரூபா கொடுத்து ஏலத்தில் எடுக்கிறது காரணம் என்னன்னா, அவரோட ஒரு ஆல்ரவுண்டர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர் 25 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவர் பேட்டிங்ல சொதப்பினாலுமே பவுலிங்ல ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்தா அது வந்து டீமுக்கு வலுவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர் அவ்வளோ காசு செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கும் பொழுது அந்த டீமுமே தோல்வியை நோக்கி போகுது. அதே மாதிரியான அந்த விளையாட்டின் மீது இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே கம்மியாயிரும் அப்படிங்கிறதா பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கு ஐபிஎல் நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட இந்த நடவடிக்கைக்கு ஏதாவது பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்குமே சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சுரேஷ் ரெய்னா, MS தோனி, ஜடேஜா இந்த 3 பேருமே இல்லாம முதல் போட்டியை விளையாட போறாங்க. காஃப் இன்ஜுரி காரணமா மகேந்திர சிங் தோனி ஒரு 2 வாரங்களுக்கு கிரிக்கெட் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவோட CEO சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து டீம் கூட டிராவல் பண்ணல, சென்னையிலேயே தான் இருக்காரு. வேற நகரங்களுக்கு சென்னை டீம் பயணித்தாலுமே அவங்க கூட தோனி போக மாட்டாரு, அவர் சென்னையிலேயே தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக சென்னை எதிர்த்து விளையாட போறாரு. சிஎஸ்கே 2.0 அப்படின்னு தான் இப்ப இருக்கக்கூடிய அணியை சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஐகான் பிளேயர்ஸ் யாருமே இல்லாம ஒரு இளம் படை இன்னைக்கு கிளம்புறங்க போது இன்னைக்கு போட்டியில யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.